ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். मैं दुनिया के सबसे बड़े लोकतंत्र की चुनावी प्रक्रिया को स्वतंत्र, निष्पक्ष और पारदर्शी बनाती हूँ. मैं एक छेड़छाड़ मुक्त मशीन हूँ. बार बार मॉक टेस्ट द्वारा मेरी कार्य क्षमता को सुनिश्चित किया जाता है. இது வேற ஒன்றும் இல்லைங்க, எலெக்ஷன் கமிஷனால் வெளியிடப்பட்ட ஒரு வீடியோ. இவிஎம் மூலமாக நடத்தப்படக்கூடிய எலெக்ஷன் ரொம்பவும் நம்பகத்தன்மை வாய்ந்ததான். இந்த இவிஎம் எலெக்ஷனுடைய நம்பகத்தன்மை இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்கும் தெரிய போகுது. சமீபத்தில் நடந்த லோக்சபா எலெக்ஷனில் மிகப்பெரிய தவறு செய்யப்பட்டிருக்கு. அதை இப்போ ஐந்தாம் தமிழர் சங்கம் எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இதனால் தமிழ்நாடு அளவில் மீண்டும் எலெக்ஷன் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஏன் இந்திய அளவில் கூட மீண்டும் எலெக்ஷன் நடக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தவறு இது. அது என்ன தவறுனா, ஜூன் 6ஆம் தேதி அனிகேட் அகா என்ற ஒருத்தர் எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவிஎம் மிஷினில் ஓட்டு போட்டதுக்கும் ரிசல்ட் வந்ததுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, நான் ரேண்டமாக செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்கார். அதில் பார்த்தீங்கன்னா 1-2 ஓட்டுகள் இல்லை, ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு சாதாரண செய்தியே இல்லை. இது உண்மையான்றதுக்கு ஃபேக்ட் செக் பண்ண போனோம். இன்னும் ஒரு நியூஸ் சேனல்லையுமே இது சம்மந்தமாக இன்வெஸ்டிகேஷன் நடத்தியிருக்காங்க. இது போன்ற ஓட் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை அவங்களுமே சொல்கிறாங்க. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது உண்மையான்றதை இப்போ பார்க்க போகிறோம். மேலும் தமிழ்நாட்டில் இது போன்று நடந்திருக்கான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவை 2 தாங்க. ஒன்று ஃபார்ம் 17. அது என்னதுன்னா, நம்ம ஓட்டு போட்டோம்ல, அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு எத்தனை ஓட்டுகள் இவிஎம்மில் விழுந்திருக்குன்னு சொல்கிறது தான் இந்த ஃபார்ம் 17. இந்த ஃபார்ம் 17ல் தொகுதி வாரியாகவே எத்தனை ஓட்டுகள் இவிஎம்மில் விழுந்திருக்குன்றதை சொல்லுவாங்க. அடுத்து நமக்கு என்ன தேவைன்னா, எலெக்ஷன் கமிஷனுடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் எலெக்ஷன் ரிசல்ட் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு தொகுதிகள்லையுமே இவிஎம் மூலமாக அப்புறம் போஸ்டல் மூலமாக எவ்வளோ ஓட்டுகள் விழுந்திருக்குன்றதை போட்டிருப்பாங்க. நமக்கு இதில் இவிஎம் மூலமாக விழுந்தது மட்டும் எடுத்துப்போம். இப்போ நமக்கு ஃபார்ம் 17C இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுமே இருக்குது. இது ரெண்டுமே எலெக்ஷன் கமிஷனால் கொடுக்கப்பட்ட டேட்டாஸ் தான். எலெக்ஷன் கமிஷனே என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ஃபார்ம் 17 எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இவிஎம்மில் உள்ள நம்பகத்தன்மையை காமிக்கிறதுக்கா. அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்றாங்க. இதில் உள்ள டேட்டாஸில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுன்றதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் இது ரெண்டுமே ஒரு ஆத்தென்டிக்கான ப்ரூஃப் தான். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஓட்டில் டிஃப்ரென்ஸ் விழுந்திருக்கான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு சாம்பிளுக்கு ஒன்று எடுத்துப்போம். வட சென்னை, சென்னை நார்த், இதில் எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு? இவிஎம் மூலமாக மட்டும் 8,99,367 ஓட்டுகள் விழுந்திருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவிஎம் மூலமாக மட்டும் 8,99,330 ஓட்டுகள் விழுந்திருக்கதாக சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 37 ஓட்டுகள். 37 ஓட்டுகள் பற்றாக்குறையாக இருக்குது. அதாவது 37 ஓட்டுகள் காணாமல் போயிருக்கு. அது எப்படிங்க காணாமல் போகும்? எந்த பிழையும் வராமல் அக்யூரஸியாக காட்டுறதுக்கு தானே இவிஎம்மை கொண்டு வந்தீங்க. அது எப்படி 37 ஓட்டுகள் காணாமல் போச்சு? அப்போ அந்த 37 பேருக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? சரி, வெறும் 37 ஓட்டுன்னு தான் நினைக்கிறீங்களா? அடுத்து பாருங்கள், மத்திய சென்னை எடுத்துப்போம். இங்கே இவிஎம் மூலமாக ஓட்டு போட்ட மக்கள் எவ்வளோனா 7,28,614. ஆனால் ரிசல்ட் அப்போ எவ்வளோ எண்ணிக்கை காட்டுறாங்கன்னா 7,27,305. அப்போ இதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுமா? 1,309 ஓட்டுகள். 1,300 ஓட்டுகள் எங்கே போச்சு? காணாமல் போயிடுச்சு. அப்போ அந்த 1,309 பேருக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இவ்வளோ ஓட்டுகள் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஐந்தாம் தமிழர் சங்கம் என்ன பண்ணோன்னா, தமிழ்நாடு முழுக்க 39 தொகுதியிலையுமே செக் பண்ணி பார்த்தோம். அதில் நமக்கு கிடைச்ச அதிர்ச்சியான தகவல் என்ன தெரியுமா? 51,935 ஓட்டுகள் பற்றாக்குறையாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 52,000 ஓட்டுகள் காணாமல் போயிருக்கு. மொத்த டேட்டாவையுமே கூகுள் ஷீட்டில் போட்டிருக்கோம். நம்ம காமிக்கிற இந்த டேட்டாவையும் ஃபார்ம் 17ஐயுமே கமெண்ட் செக்ஷனில் தரோம், பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். இப்போ இதில் இன்னொரு பெரிய ஷாக்கிங்கான ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? ஓட்டு பற்றாக்குறை மட்டும் இல்லை, அதாவது காணாமல் மட்டும் போகலை, இவிஎம்மில் போட்ட ஓட்டை விட அதிகப்படியான ஓட்டுகளுமே கணக்கில் வந்திருக்கு. அதாவது தமிழ்நாடு அளவில் 2,485 ஓட்டுகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் யாருடைய ஓட்டு? தபால் ஓட்டுலாம் இல்லை, இது வெறும் இவிஎம்மில் உள்ள ஓட்டு தான். அப்போ எப்படி இவிஎம்மில் அதிகமாக காமிக்கும்? அதுவும் 2,485 ஓட்டுகள் அதிகப்படியாக வந்திருக்கு. வசமாக சிக்கிட்டாங்களே. இப்போ மோட்டிவேஷனுக்காக ஒரு படத்தில் உள்ள சீனை பார்ப்போம். ஜனநாயகத்தின் மிகப்பெரிய சொத்து ஓட்டு உரிமைனா, அந்த உரிமை திருடப்பட்ட போது திருப்பி கொடுக்கறதான முறை. பட் உங்க ஒரு ஓட்டுனால என்ன மாற்றம் வந்துற போதுன்னு நினைக்கிறீங்க? சார், ஒரு ஓட்டுனால இந்த தொகுதியில மாற்றம் வராம போலாம். ஆனா இந்த தீர்ப்புனால
ஒரு ஓட்டு எவ்வளவு முக்கியம்னு தெரிய வரும். திருச்சி லா காலேஜ் பசங்க வெப்சைட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஓட்டை கள்ள ஓட்டு போட்டிருந்தா ஆதார் கார்டு ஓட்டர் ஐடியோட ஃபில் பண்ணா நமக்காக கேஸ் போடுறாங்க. தொகுதிக்கு கிட்டத்தட்ட 1000 இருந்து 2000 வரைக்கும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. நிறைய தொகுதியில 800 ஓட்டு 1500 ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க. 1975 அன்னைக்கு பாரத பிரதமராயிருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் ரேபரேலி தொகுதியில நின்னு ஜெயிச்சாங்க. அந்த தேர்தல்ல முறைகேடு நடந்திருக்குன்னு அலகாபாத் ஹைகோர்ட் அவங்களோட எம்பி பதவியை டிஸ்மிஸ் பண்ணிருக்கு. பார்த்தீங்களா, ஒரு ஓட்டு, ஒரே ஓட்டுக்காக ஒரு படத்தையே எடுக்கிறாங்க. ஒரு ஓட்டு எவ்வளோ முக்கியமானதுன்றதை சொல்கிறாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி, இவங்க எழுதின கான்ஸ்டிடியூஷன் படியே ஓட்டு போடுறது ஒவ்வொரு தனிநபருடைய அடிப்படை கடமை. ஒவ்வொருவருடைய ஓட்டுமே வேல்யூ ஆனது. அப்போ இந்த 52,000 மக்களுடைய ஓட்டு என்ன ஆச்சு? இவங்களாம் முட்டாளா? இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் விளக்கம் கொடுத்தே ஆகணும், பகிரங்க மன்னிப்பு கேட்கும். ஏன்னா ஒரு ஓட்டு 2 ஓட்டுனா பரவாயில்ல, 52,000 ஓட்டு எப்படி மிஸ் ஆகும்? அதுவும் இவிஎம் மிஷினில் தப்பே நடக்காதுன்னு சொல்கிறீங்களே. இப்போ நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம்ல, இந்தியாவில் மற்ற இடங்களில் ஒரு சிலருமே இதை பற்றி பேசியிருக்காங்க. அதற்கு யூபியில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. இவ்வளோ வாக்குகள் முன்ன பின்ன இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, மார்க் போலிங் செஞ்சுருப்பாங்களாம். அதாவது ஓட்டு போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள பூத் ஏஜென்சியெல்லாம் ஓட்டு போட்டு செக் பண்ண சொல்லுவாங்க. கடைசியில் அந்த ஓட்டுகளையுமே டெலீட் பண்ணிடுவாங்க. அப்படி டெலீட் பண்ணாமல் விட்டதுனால இவ்வளோ அதிகமாக வந்துச்சு. இதெல்லாம் டெலீட் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு போலிங் பூத்துலையுமே எல்லா அரசியல் கட்சியுடைய ஏஜென்ட்ஸுமே இருப்பாங்க. அந்த மார்க் போலிங்கை டெலீட் பண்ணிவிட்டு எல்லார் கண்ணு முன்னாடியும் காமிப்பாங்க. அதனால் இது போன்ற மிஸ்டேக்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு சாதாரண பெட்ரோல் பங்கில் கூட ரீடிங்ஸ் எல்லாம் ரீசெட் பண்ணிவிட்டு நம்மளை பார்க்க சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ முக்கியமான இந்த எலெக்ஷனில் இது பண்ணலையும். அதுவும் பாருங்கள், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகள்லையுமே டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. அப்போ எந்த தொகுதியிலையுமே இந்த மார்க் போலிங் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலையா? இவரே மக்களுக்கு புரியாமல் இருக்கணும்னு மலுப்பலான பதிலை தான் சொல்லி வச்சுருக்கார். அதுவும் இவர் இந்த பற்றாக்குறையை பற்றி தான் பேசுகிறார். இங்கே அதிகமாக விழுந்திருக்கேன், அதை பற்றி இவர் வாயவே திறக்கல. நம்ம கேட்குற கேள்விகள் என்னென்னா, 1-2 ஓட்டுகள்லாம் மிஸ்டேக்கில் வந்ததுன்னு சொல்லலாம். அது கூட மிஸ்டேக் வராது. ஆனால் இத்தனை 1000 ஓட்டுகள் எப்படி மிஸ்டேக் ஆகும்? தமிழ்நாடு அளவில் மிக முக்கியமான தொகுதிகள் மட்டும் சொல்கிறோம் பாருங்கள். அரக்கோணத்தில் 2717 ஓட்டுகள் காணாமல் போயிருக்கு. அதுக்கப்புறம் கடலூரில் 3658 ஓட்டுகள் காணாமல் போயிருக்கு. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் 2691 ஓட்டுகள் பற்றாக்குறையாக இருக்குது. அதுக்கப்புறம் பொள்ளாச்சியில் எவ்வளோ தெரியுமா? 4304 ஓட்டுகள் அது காணாமல் போயிருக்கு. அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் 2402 ஓட்டுகள், விழுப்புரத்தில் 4696 ஓட்டுகள் காணாமல் போயிருக்கு. எலெக்ஷன் ப்ராப்பராக நடக்குதுன்னு சொல்லும்போது இவ்வளோ ஓட்டுகள் எப்படி குறையும்? ஒரு சிலர் வந்துட போகிறீங்க, இது ஒரு ஃபேக்சுவல் எரர்ப்பா, நெகோஷியபிள் எரர்ஸ், இதெல்லாம் ரொம்ப மைனர் எரர்ப்பா, இதனால் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. ஏன்னா இது ஒவ்வொரு மக்களுடைய அடிப்படை உரிமைன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படை உரிமை ஏமாற்றப்படும் போது ஒருத்தராக இருந்தாலும் சரி, 1000 பேராக இருந்தாலும் சரி, அது மிகப்பெரிய தவறு தான். அதுவும் பாருங்கள், இந்த தேர்தலில் ஓட்டு போட வந்த 4 பேர் இறந்து போயிட்டாங்க. ஓட்டு போடுறத தன் உயிரினும் மேலாக நினச்சி தான் மக்கள் வெயிலில் வெளியே வந்து வரிசையில் நின்று ஓட்டு போட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களுடைய ஓட்டும் இப்படி ஏனோ தானோன்னு இருக்கிறது இந்திய மக்களை கொச்சைப்படுத்துறதுக்கு சமம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், கேரளாவில் அட்டிங்கல் தொகுதியில் வெறும் 684 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. அதுக்கப்புறம் மும்பை நார்த் வெஸ்ட்டில் வெறும் 48 ஓட்டில் தான் சிவசேனா கட்சி ஜெயிச்சிருக்கு. அப்போனா பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு ஓட்டுமே எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு இதன் மூலமாகவே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாடு அளவில் 4000 ஓட்டுகள் 2000 ஓட்டுகள்லாம் காணாமல் போயிருக்குன்னு சொல்கிறோம்ல. ஆனால் இதுலேயே மிக அதிர்ச்சியான ஒரு விடயம் இருக்குது. அது என்னதுன்னா, திருவள்ளூர் தொகுதி. திருவள்ளூர் தொகுதியில் மட்டும் 16,791 ஓட்டுகள் காணாமல் போயிருக்கு. வெறும் இந்த தொகுதியில் மட்டும் 16,000 பேருங்க. அப்போ இந்த 16,000 பேர் கடினப்பட்டு வெயிலில் நின்று ஓட்டு செலுத்துனாங்கல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அது எப்படி 16,000 ஓட்டுகள் தப்பாக காமிக்கும்? இது எவ்வளோ பெரிய பிழை. இப்போ தமிழ்நாடு முழுக்க 52,000 ஓட்டுகள் கிட்ட காணாமல் போயிருக்கு. இதுக்கு என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு தொகுதியில் உள்ள மக்கள், முக்கியமாக அரசியல் கட்சி வேட்பாளர்கள், கேண்டிடேட்ஸ்லாம் இருக்காங்கள்ல, அவங்களாம் இது சம்மந்தமான கேஸ் ஃபைல் பண்ணலாம், எலெக்ஷன் கமிஷனில் புகார் தெரிவிக்கலாம். இப்படி செய்கிறதுனால நிச்சயமாக தமிழ்நாடு முழுக்க மீண்டும் எலெக்ஷன் நடத்தப்படும். எலெக்ஷன் கமிஷனில் எத்தனை பேர் டிஸ்மிஸ் பண்ணாலும் சரி, எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலுமே சரி, இதில் உள்ள தவறு மிகப்பெரிய தவறு. அதுவும் 16,000 ஓட்டுகள் காணாமல் போகிறதுலாம் சாதாரண விடயமே கிடையாது.
அதனால் நம்ம சொன்ன மாதிரி அந்தந்த தொகுதியில் உள்ள கட்சி வேட்பாளர்கள், பொதுமக்கள், வழக்கறிஞர்கள் நீங்களாம் உங்கள் தொகுதி வாரியாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். இதை நிச்சயமாக பெரிய கட்சிகள் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா அவங்க ஜெயிச்சதுக்கு காரணமும் இதுதான். ஆனால் அந்த தொகுதி சுயேட்சை வேட்பாளர்கள்லாம் நிச்சயமாக நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணலாம். இதனால் உங்கள் தொகுதியில் உள்ள மக்கள் உங்களை பாராட்ட தான் செய்வாங்க. நம்ம சங்க நேயர்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும், 5ஆம் தமிழர் சங்கம் பலருடைய முகத்திரையை கிழிச்சிருக்கோம், பல கருப்பு ஆடுகளை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஒவ்வொரு முறை எக்ஸ்போஸ் பண்ணும்போதுமே மக்களையுமே கேள்வி கேட்க சொல்லுவோம். மக்களுமே சமூக வலைத்தளங்கள்லாம் கேள்வி கேட்பீங்க, அதனால் பெரிய தாக்கமும் உண்டாகும். இப்பயுமே நம்ம எல்லாரும் ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்க போகிறோம். இவருமே மிக முக்கியமான ஆள். யார்னா தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன். அனைவரும் எலெக்ஷன் கமிஷனுக்கு மெயில் போட போகிறோம். பொறுப்புள்ள தமிழர்கள் அனைவருமே ஒரு 5 நிமிடங்கள் ஒதுக்கி மெயில் போடுங்க. அந்த மெயிலில் நாகரிகமான முறையில் நம்மளுடைய கேள்விகளை முன்வைக்கணும். ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளோ ஓட்டுகள் வித்தியாசம் வருது? என்னுடைய தொகுதியில் எப்படி இவ்வளோ ஓட்டு பற்றாக்குறை ஆச்சு? கவுண்ட் பண்ணப்படாத இத்தனை ஓட்டுகள்லாம் யாருடைய ஓட்டுகள்? இப்படிப்பட்ட ஒரு பிழைக்கு யார் பொறுப்பேற்கிறது? தயவு கூர்ந்து இதற்கான விளக்கத்தை தாருங்கள் அப்படின்னு நாகரிகமான முறையில் ஒவ்வொருவருமே எலெக்ஷன் கமிஷனுக்கு மெயில் போடணும். ஆல்ரெடி நாங்கள் ஒரு மெயில் கண்டென்ட்டை டிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதையே கூட அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணால் கூட போதும். கமெண்ட் செக்ஷனில் இந்த கண்டென்ட்டை பின் பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் சென்ட் பண்ண மெயிலை நம்ம சங்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இந்த மெயில் மட்டும் இல்லை, அட்வொகேட்ஸ் யாரும் கேஸ் ஃபைல் பண்ணாலும் சரி, இல்லை வேட்பாளர்கள் யாரும் புகார் கொடுத்தாலும் சரி, அதையுமே ஃபோட்டோ எடுத்து 5ஆம் தமிழர் சங்கத்துக்கு அனுப்புங்க. எலெக்ஷன் கமிஷன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைன்னா மீண்டும் 5ஆம் தமிழர் சங்கம் நீங்கள் அனுப்பின ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் காமிச்சு மீண்டும் ஒரு விழியம் வெளியிடுவோம். எலெக்ஷன் கமிஷன் ஏன் இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கலைன்ற கேள்வியும் முன்வைப்போம். அதனால் அனைவரும் உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸு, ஃபோட்டோஸ்லாம் 5ஆம் தமிழர் சங்கத்துக்கு அனுப்புங்க. நாம் தமிழர் கட்சியில் பயணித்து கொண்டிருக்கும் தூய தமிழ் தேசியவாதிகளுக்கெல்லாம் ஒன்று கேட்குறோம். உங்களில் யாராவது இந்த பிரச்சனையை எதிர்த்து குரல் கொடுக்க முடியுமா? அந்த கட்சியில் பயணிக்கும் தமிழ் தேசிய தொண்டர்கள் காலங்காலமாக தமிழ் தேசியம் எப்படின்னாச்சும் வந்துடணும்னு சொல்லிட்டு கடுமையாக உழைக்கிறாங்க. அதனால் நாம் தமிழர் கட்சியில் உள்ள தூய தமிழ் தேசியவாதிகள் அனைவருமே முடிந்தால் முன் வந்து இதற்கு குரல் கொடுங்க. பார்ப்போம், நம்ம வீடியோத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் வாயை திறக்க போகிறாங்க, எத்தனை பேர் கண்டும் காணாத மாதிரி இருக்க போகிறாங்கன்றதை பார்ப்போம். இதுலேருந்து நம்மளே புரிஞ்சுக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிழையை ஒரு அரசியல் கட்சி கேள்வி கேட்காம கண்டுக்காத மாதிரி இருக்குன்னா அதுவுமே கூட்டு களவாணி தான். அப்புறம் விஜய் ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்களே, இப்போ ஒரு சர்க்கார் படம் போட்டு காமிச்சோம்ல, வெறும் படத்தில் வரும்போது மட்டும் விசில் அடிக்கிறீங்களே, இப்போ ரியல் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. பார்ப்போம் எத்தனை விஜய் ஃபேன்ஸு இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறீங்கன்னு பார்ப்போம். ஓட்டை திரும்ப கேட்காம சும்மா இருந்தாங்கன்னா, உன் ஓட்டை இன்னொருத்தன் போட்டு நீ சும்மா இருந்தனா நீ எப்பேற்பட்டவன்னு அதான் நான் முன்னாடியே சொன்னனே. அப்போ கள்ள ஓட்டு போடப்பட்டு ஒன்னும் பண்ணாம இருந்தவங்க எல்லாம் பொண்டாட்டியை இன்னொருத்த கையை பிடிச்சி இழுத்தாலும் வேடிக்கை பாப்பான்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. பார்த்தீங்களா, விஜய் திரையில் சொல்லிட்டார். இப்போ அவருடைய ஃபேன்ஸ் ரியாலிட்டியில் என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்த்துடலாம். தமிழ்நாடு அளவில் மட்டும் இல்லை, இந்திய அளவில் பல லட்சம் ஓட்டுகள் இது போன்ற வித்தியாசங்கள் இருக்குது. அதனால் இந்திய அளவுலேயுமே மறு தேர்தல் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க, நம்ம இந்த தப்பு எப்படி வந்திருக்குன்றதை பார்ப்போமா? பர்ஃபெக்டாக இவிஎம் மிஷினில் காட்டப்படுற ஓட்டை அப்படியே என்டர் பண்ணாலாம் 0 எரர் வந்திருக்கும். அதாவது ஒரு சின்ன தப்பு கூட வந்திருக்காது. ஆனால் இவ்வளோ பெரிய பிழை வந்திருக்குல்ல, இந்த பிழை வர்றதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? ரிகிங். இவிஎம் மிஷினில் உள்ள ஓட்டுகளை மாற்றி அமைப்பது. கட்சிகளின் ஓட்டுகளை மாற்றி அமைக்கும் போது தான் இது போன்ற எரர்கள் ஏற்படும். இதை தவிர வேறு எந்த இடத்துலையும் இந்த எரரும் ஏற்படாது. அதனால் இந்த 52,000 ஓட்டுன்றது வெறும் சாம்பிள் தான். ஆனால் இவிஎம்மில் ரிக்கிங் செய்யப்பட்டிருக்குன்றதுக்கு இது மிக முக்கியமான ப்ரூஃப். ஏன்னா இது எல்லாமே இவங்க கொடுத்த டேட்டாஸ் தான். அதனால் மீண்டும் சொல்கிறோம், தமிழ்நாடு அளவில் இப்போ நம்ம சொல்லப்பட்ட இந்த உண்மை பெரிதளவில் பேசப்பட்டா, பெரிதளவில் அழுத்தம் கொடுக்கப்பட்டா நிச்சயமாக தமிழ்நாடு அளவில் மட்டும் இல்லை, இந்தியா அளவுலேயுமே மறு தேர்தல் நடத்தப்படும். இப்படி மீண்டும் எலெக்ஷன் வைக்கிறனால என்ன நடக்கும்னா, மக்கள் அனைவருக்குமே ஏன் இப்படி மீண்டும் எலெக்ஷன் வைக்கிறாங்கன்ற கேள்வி எழும். இந்தியாவில் உள்ள பல கோடி மக்களுக்குமே இந்த இவிஎம்னால் செய்யப்பட்ட தில்லுமுள்ளுகள்லாம் புரிய வர ஆரம்பிக்கும். இதனால் அடுத்த எலெக்ஷனில் நிச்சயமாக இவிஎம் ஒழிக்கப்படும். இவிஎம் இல்லாத வாக்கு சீட்டு முறையிலான தேர்தலில் தான் உண்மையான ஜனநாயகம் வெளிப்படும். அது கூடிய சீக்கிரம் நடக்கதாங்க போகுது. அதனால் இந்த விஷயத்தை அனைவருக்கும் பகிருங்க. இப்போ ஆய்வறிஞர் திரு பாண்டியன் ஐயா எலெக்ஷன் எப்படி நடத்தப்படணும்னு சொன்னதை மீண்டும் போட்டு காமிக்கிறோம் பாருங்க. எதுக்குடா அந்த எலெக்ஷனை? யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க? எங்கிருந்தோ வந்தீங்க, 4000 வருஷமா அங்கே இருந்துக்கிட்டு எங்கள் தலைமையில் ஏறி உட்காந்துக்கிட்டு எங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு எதுக்கு இந்த எலெக்ஷன்?
ஒவ்வொரு பூத்துலேயுமே வெறும் டப்பாவை அதில் ஓட்டு போட சொல்லு. ஓட்டு போட்டு முடிஞ்ச உடனே கேமரா முன்னால் என்ன சொல்லு. ஒவ்வொரு பூத்தில் எண்ணிட்டாங்கன்னா 8 மணிக்கு எட்டி முடிஞ்சிச்சா 8 அல்லது 9 மணிக்கு எட்டி முடிஞ்ச உடனே இந்த தொகுதியில் யார் யார் எவ்வளோ ஓட்டுவாங்கன்னா அந்த ஏஜென்ட்டுகளெல்லாம் கையெழுத்து வாங்கிக்கிட்டு அதை வந்து ஒரு ஃபேக்ஸ் அனுப்பு. அந்த தொகுதியினுடைய எலக்டோரல் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, அந்த தொகுதிக்கு வந்து ஒரு ஃபேக்ஸ் அனுப்பிடு. இது எல்லாம் வந்த உடனே ஆட்டோமேட்டட் சிஸ்டத்தில் இது எல்லாத்தையும் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த எல்லா இதையுமே கொல்லேட் பண்ணி சேர்த்து மொத்தத்தில் இந்த கட்சி இவ்வளோ வாங்குன்றதை 10 மணிக்கெலாம் சொல்லிடலாம். அன்றைக்கே முடிவு தெரிஞ்சிடும். இப்படி நடக்கிறது தான் உண்மையான எலெக்ஷன். இது போன்ற எலெக்ஷன் எப்போ நடத்தப்படுதோ அதுதான் உண்மையான டெமோக்ரஸி. இப்போ நடத்தப்பட்ட இவிஎம் ஸ்கேமுக்கு எவ்வளோ தெரியுமா செலவு பண்ணியிருக்காங்க? 1.35 லட்சம் கோடி. இந்த 1.35 லட்சம் கோடி யார் காசு? மக்களுடைய வரி பணம் தானே. மக்களுடைய வரி பணத்தை வச்சு நடத்தக்கூடிய இந்த எலெக்ஷனில் இவ்வளோ பிழைகள் இருக்கும்போது மக்கள் கேள்வி கேட்க தான் செய்வோம். இப்போ நம்ம இவ்வளோ சொல்கிறோம்ல, இவ்வளோ சொல்லியும் எலெக்ஷன் கமிஷன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைன்னா என்ன ஆகுன்றதையும் இப்போ நம்ம சொல்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல், காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் கிராமம், அதுக்கப்புறம் ஜோதி அள்ளி கிராமம் தர்மபுரி, அதுக்கப்புறம் தூத்துக்குடி பொட்டலூரணி, அப்புறம் கிருஷ்ணகிரி கடவரஹள்ளி கிராமம், அப்புறம் விழுப்புரம் நடுக்குப்பம், தென்காசி கே கரிசல்குளம், ராணிப்பேட்டை அவலூர், அப்புறம் திருவண்ணாமலை மோத்தக்கல். இப்போ இந்த ஊர் பேர்லாம் ஏன் தெரியுமா சொன்னோம்? இந்த ஊர் மக்கள் அனைவரும் இந்த லோக்சபா எலெக்ஷனை புறக்கணிச்சிருக்காங்க. யாருமே ஓட்டு போட போகலை. ஏன்னா இவங்க சொல்கிறத கவர்மெண்ட் கேட்க மாட்டுறாங்க. கவர்மெண்ட் மீண்டும் தவறான திட்டங்களையே கொண்டு வரும். இதனால் மக்கள் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அப்போனா பார்த்துக்கோங்க, இந்த இவிஎம் ஊழலும் ஒழிக்கப்படலைன்னா பெரும்பாலான மக்கள் தேர்தலை புறக்கணிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ சொல்கிறோம். இன்னும் ஒரு சிலர் நினைக்கலாம், இதெல்லாம் பண்ணுமா, கேஸ் ஃபைல் பண்ணுமா, இமெயில் பண்ணுமா, கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா, அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்க போது. அரசாங்கமே இந்த பிரச்சனையை மூடி மறைக்கிறதுக்கு மேலும் பல பிரச்சனைகளை உருவாக்க தான் செய்வாங்க, நம்மளை டைவர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நம்ம பண்ணக்கூடிய செயல் ஒரு தவிர்க்க முடியாத ஆதாரமாக இருக்க போகுது. மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.